மத்திய அமைச்சரவை அனுமதித்துள்ள ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதி உட்பட நாட்டில் 31 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மத்திய அமைச்சரவையின் முடிவால் புதுக்கோட்டை மாவட்டம் மனிதர் வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என்றும் உடனடியாக திட்டத்தை மத்திய அரசு கைவிடாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவிலே நல்ல விளைநிலமாக இருக்கக்கூடிய அந்த நெடுவாசல் போன்ற பகுதிகளிலே இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பதனால் அதை சுற்றுவட்டார பகுதி பூராவும் நல்ல நீர்வளம் நிலவளம் உள்ள பகுதி. அந்த பகுதியிலே ஹைட்ரோ கார்பன் எடுப்பதனுடைய விளைவு புதுக்கோட்டை மாவட்டமே நிச்சயமாக ஒரு மனிதர்கள் வசிக்க முடியாத, விவசாயிகள் வாழ முடியாத ஒரு பகுதியாக மாற்றுவதற்கு ஒரு உகந்த நடவடிக்கையாகும். எப்படி மீத்தேன் வாயு தஞ்சை மாவட்டத்திலே எடுப்பதற்கு உத்தேசித்த போது அதை மக்களுக்கு சரியாக புரிய வைக்காமல் தெரிய வைக்காமல் அந்த பணியை ஆரம்பித்தார்களோ அதை போலவே இப்போது இந்த ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுப்பதற்கும் மத்திய அரசாங்கம் முயற்சிக்கிறது. இந்த ஹைட்ரோ கார்பன் எந்த அளவிலே எவ்வளவு அளவுக்கு எடுக்கிறார்கள், எந்தெந்த பகுதியில் எடுக்கிறார்கள், எந்தெந்த அளவிலே எடுப்பார்கள் என்பதெல்லாம் மக்களுக்கு உடனடியாக விளக்க வேண்டும். அதனுடைய தீமையான செயல்களெல்லாம் இந்த பகுதி மக்களை நிச்சயமாக பாதிக்கும். எனவே மத்திய அரசாங்கம் விளை நிலங்கள் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலே ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுப்பதை உடனடியாக நிறுத்தி கடல் பகுதியிலோ அல்லது பிற பகுதிகளிலோ எடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று எங்களுடைய இந்திய விவசாயிகள் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. 31 மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு திட்டத்தை செயல்படுத்த போவதாக அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திலே நெடுவாசல் பகுதியிலே இந்த திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட திட்டத்தினாலே ஏற்கனவே மழையின்மையினால் அவதியுறுகிற விவசாயமானது மென்மேலும் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை சந்திக்கப் போகிறது. இதனை உணர்ந்து மத்திய அரசானது இந்த திட்டத்தை கைவிட்டு விவசாயிகளுடைய நலன்களிலே அக்கறை கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதனையும் மீறி இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் பொழுது அந்த மத்திய அரசானது மிகப்பெரிய விவசாயிகளுடைய போராட்டத்தை சந்திக்க நேரும் என்பதை நாங்கள் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.